Hello friends, welcome to RK Automotive Diagnostics. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட்டை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது HYUNDAI XCENT டீசல் மாடல். அண்ட் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் ஏபிஎஸ் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வேலை செய்யாமல் பவர் பிரேக் மட்டும்தான் வேலை செய்யுது. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்பிஎம் மீட்டருக்கு மேலே, அதாவது டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் எரியறதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏபிஎஸ் லைட் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வண்டியில் உள்ள ஏபிஎஸ் யூனிட்டில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய ஓபிடி ஸ்கேனரை ஓபிடி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஸ்கேன் பண்ணணும். ஸோ இதான் இந்த வண்டியோடைய ஓபிடி போர்ட் லொக்கேஷன். இப்போ நம்ம ஸ்கேனரை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்ன எரர் கோட் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் வண்டியில் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் எரர் கோட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம ப்ராப்ளமுக்கான ஹிண்ட்டு. அண்ட் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஏபிஎஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய எரர் கோட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, C1028 வீல் ஸ்பீட் சென்சார் ரியர் லெஃப்ட் சைடு இன்வேலிட் ஆர் நோ சிக்னல். ஏபிஎஸ் யூனிட் இருக்கிற வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீலுக்கும் ஒவ்வொரு வீல் ஸ்பீட் சென்சார் இருக்கும். ஸோ அந்த வீல் ஸ்பீட் சென்சாரில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஏபிஎஸ் வேலை செய்யாமல் இருக்கலாம். இப்போ நம்ம வண்டியில் உள்ள ரியர் லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீட் சென்சாரை பார்க்கலாம். இதுதான் அந்த வீல் ஸ்பீட் சென்சாருடைய கப்ளர். இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய எரர் கோடை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துக்கலாம். ஸோ 4 வீல் ஸ்பீட் சென்சாரோடைய ரீடிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ரன்னிங் கண்டிஷனில் செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரியர் லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீட் சென்சார்லேருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல. மற்ற 4 வீல் ஸ்பீட் சென்சார்லேருந்து சிக்னல் வருது. அண்ட் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார்லேருந்து சிக்னல் வருது. ஸோ அது எல்லாமே மேட்ச் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ரியர் லெஃப்ட்டில் இருந்து வரக்கூடிய சிக்னல் 0வாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வண்டியில் உள்ள ஃபால்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வண்டியில் உள்ள ஒயரிங்கை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஒயரிங் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக சென்சாரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வண்டியில் உள்ள ரியர் லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீட் சென்சாரோடைய ஒயரிங்கை செக் பண்ணுறோம். ஸோ ஒயரிங் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ நமக்கு ஒயரிங் நல்ல கண்டிஷனில் இருக்கிறனால நம்ம ரியர் லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீட் சென்சாரை டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் வீல் ஸ்பீட் சென்சார். லெஃப்ட்டில் இருக்குது நியூ வீல் ஸ்பீட் சென்சார், ரைட்டில் இருக்குது பழைய வீல் ஸ்பீட் சென்சார். அண்ட் இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹப்போட தான் மோல்டிங்காக வரும். ஸோ அதனால் நம்ம ஹப்போட தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். HYUNDAI GRANDI10, HYUNDAI XCENT இந்த 2 வண்டிக்கும் ரியரில் ஹப்பு வேரிங்கு தான் வரும். ஸோ அதனால் நமக்கு வீல் ஸ்பீட் சென்சாரும் ஹப்போட மோல்டிங்காக இருக்கிறனால நம்ம ஹப்போட மாற்றுறது நல்லது. இப்போ நம்ம ரியர் லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீட் சென்சாரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்திருக்கோம். நமக்கு தேவையான டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன டேட்டான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 வீல் ஸ்பீட் சென்சாரோடைய ரீடிங் மற்றும் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சாரோடைய ரீடிங். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லா ரீடிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது, எந்த ஒரு டீவியேஷனும் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏபிஎஸ் லைட் ஆட்டோமேட்டிக்காகவே அணைஞ்சிரும். ஒருவேளை அணையலைன்னா நம்ம இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எரர் கோட்ஸை டெலீட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிரும். அண்ட் நம்ம வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ் லைட் ஆட்டோமேட்டிக்காகவே அணைஞ்சிருச்சு. அண்ட் ஏபிஎஸ் பிரேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட்டாக ஏபிஎஸ் ப்ராப்ளம் எதில் கவர் ஆகும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஒயரிங் மற்றும் வீல் ஸ்பீட் சென்சார்லேயே மேக்ஸிமம் சால்வ் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏபிஎஸ் ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமான டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.